பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா. தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய இடம் முஸ்தலிஃபா. ஹஜ்ஜினுடைய கிரிகளில் அரஃபாவிற்கு பிறகு, அதாவது சூரியன் துல்ஹஜ்ஜி பிறை 9 சூரியன் மறையக்கூடிய வரை அத்தனை லட்சம் ஹாஜிமார்களும் அரஃபாவில் இருக்க வேண்டும். சூரியன் மறைந்ததற்கு பிறகு அத்தனை லட்சம் ஹாஜிமார்களும் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிற்கு வர வேண்டும். முஸ்தலிஃபாவில் தான் மஹ்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழ வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது ஃபைதா அஃபதுத்து மின் அரஃபாத்தின் ஃபதுகுருல்லாஹ இந்தல் மஷாரில் ஹராம். அரஃபாவை நீங்கள் நிறைவு செய்தால் முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய மஷாரில் ஹராம், அல்லாஹ் சொல்லக்கூடிய மஸ்ஜித் அந்த மஸ்ஜிது தான். இந்த மஸ்ஜித் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹுவை நீங்கள் என்ன செய்யுங்கள், நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்யும் பொழுது அந்த முஸ்தலிஃபா என்ற அந்த மஷாரில் ஹராம் என்ற அந்த மஸ்ஜிதுக்கு அருகாமையில் தான் அல்லாஹுவின் தூதர் தங்கினார்கள். அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து மறுநாள் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு மீண்டும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துவா பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு சூரியன் உதிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அல்லாஹுவின் தூதர் இந்த முஸ்தலிஃபாவிலிருந்து விடை பெற்று ஜம்ராத்திலே கல்லடிப்பதற்காக பயணப்பட்டார்கள். இதுதான் அத்தனை லட்சம் ஹாஜிகள். இந்த முஸ்தலிஃபா என்பது ஏழை, பணக்காரன், செல்வந்தன், அறிவாளி, அறிவற்றவர், ஆட்சியாளர், ஆட்சிக்கு கீழே வாழ்பவர் என்று எந்த வேறுபாடும் கிடையாது. அனைவரும் சமமானவர்கள், அல்லாஹுவினுடைய அடிமைகள் என்பதை உணர்த்தும் நகரம் இந்த நகரம். யாராக இருக்கட்டும், அல்லாஹ்விற்கு முன்பு நீங்கள் அனைவரும் சமமானவர்கள் என்று ஓங்கி முழங்கக்கூடிய மைதானம் தான் இந்த முஸ்தலிஃபாவாக இருக்கிறது. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து ஹாஜிகள் அனைத்து சுகங்களையும் மறந்து இதோ உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவே, எங்கள் அனைவருக்கும் நிம்மதியான வாழ்க்கையை நீ நல்குவாயாக.